பூண்டில் இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இனி ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரையை மறந்தே போவீங்க. அது என்னென்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் ஐடியா, குப்பை டப்பாவில் இந்த மாதிரி கவர் போட்டு வைப்போம். குப்பை ஃபில்லான பிறகு இந்த கவர்லேருந்து தண்ணி சில நேரம் லீக் ஆகுங்க. இதனால அந்த இடமே ஒரு மாதிரி கெட்ட வாடை வீசும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பார்க்கலாம். எப்போல்லாம் நீங்கள் குப்பை டப்பாவில் கவர் போட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கவரை உள்ளே போடுங்க. நம்ம கடையில் ஆன்லைன்லலாம் ஏதாவது பொருள் வாங்கினோன்னா இந்த மாதிரி காகிதத்திலான பேப்பர் கவர் கிடைக்குங்க. இது நல்லா திடமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பேப்பரை மடிச்சுட்டு இதை நீங்கள் குப்பை டப்பாவில் போட்டுருங்க. அதுக்கு மேலே குப்பை கவரை மாட்டி விட்டுருங்க. இப்போ இதில் எவ்வளோ குப்பை ஃபில் ஆனாலும் கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகாதுங்க. குப்பை டப்பாவும் நமக்கு க்ளீனாக இருக்கும். இந்த இடத்துக்கு பக்கத்தில் கெட்ட வாடையும் வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் கொட்டி வைக்கிற டப்பாவில் திடீர்னு வண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வண்டு வந்ததுன்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அரிசியை புடச்சி வண்டை ஒன்று ஒன்றா கையில் எடுக்கிறதா இருக்கும். இனி அப்படி செய்ய தேவையே இல்லைங்க. நீங்கள் பயன்படுத்துகிற அரிசியில் வண்டு வந்துடுச்சுன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஒரு வண்டு கூட அரிசியில் தென்படாது. இதை செய்கிறதுக்கு ஒரு டம்ளரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மிளகாய், மிளகுத்தூள் இது ரெண்டுமே நல்லா ஸ்ட்ராங்கான நெடியை தருங்க. இது நம்ம மனிதர்கள் ஸ்மெல் பண்ணாலே அந்த இடத்துல இருக்க முடியாதுங்க. இது சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கிற இடத்துல வச்சோன்னா அந்த பூச்சிகள் அந்த இடத்துலேருந்து தலை தெறிக்க ஓடுங்க. இதை எப்படி பயன்படுத்தணும்னா, நீங்கள் அரிசி கொட்டி வச்சுருக்க டப்பாவில் ஒரு சின்ன பவுலை வச்சுடுங்க. அதில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் கலந்த தண்ணியை ஊற்றி வச்சுடுங்க. இப்போது இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது இந்த மிளகாய்த்தூள், மிளகுத்தூளோட ஸ்ட்ராங்கான நெடியில் அந்த வண்டுகள் மேலே ஓடி வருங்க. ஒரு 2 மணி நேரம் இந்த டப்பாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த அரிசியை கொஞ்சம் நேரம் வைங்க. வெயிலில் வைக்க தேவையில்ல. கொஞ்சம் நேரத்திலே அந்த அரிசியில் இருக்க எல்லா வண்டும் வெளியில் ஓடி போயிடும். இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஐடியா, நம்ம பூண்டை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிறது, மருந்து மாத்திரை சாப்பிட்றதுன்னு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2லேருந்து 3 போல் பூண்டு பல் தோலோடு எடுத்திருக்கேன். அதை இது போல் ஃபோக் ஸ்பூனில் குத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அகல் விளக்கில் இல்லைனா மெழுகுவர்த்தியில் கூட நீங்கள் இதை இந்த மாதிரி நெருப்பில் சுடலாங்க. இப்போ இந்த பூண்டை நெருப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் எரிய ஆரம்பித்த பிறகு இதை நீங்கள் ஸ்மெல் பண்ணணும். இதோட வாசனையை நுகரணுங்க. பொதுவாக ஒரு சில பேருக்கு தலை குளித்த உடனே தலை பாரமாக இருக்கும், தலையில் நீர் கோர்த்துக்கும். இதனால சளி பிடிக்கிறது, ஜலதோஷம் வர்றது, தலைவலி வர்றதுன்னு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்க பூண்டை இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு அதோட வாசனையை இப்படி நுகரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இதுக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகிறது, மருந்து மாத்திரை சாப்பிட்றதுன்னு தேவையும் இருக்காது. அடுத்தது, ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்கலாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பூண்டெல்லாம் உரித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்படிப்பட்டவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேலை ரொம்ப சுலபமாக முடியும். ஏன்னா பூண்டு நம்ம நிறைய உரிச்சி வைப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு தனியாக, பூண்டு குழம்புல போடுறதுக்கு தனியான நிறையா உரிச்சி வைப்போம். அப்படி நிறையா பூண்டு உரிக்கும் போது நகத்தில் ஒரு விதமான வலி ஏற்படுங்க. அதுவும் இந்த மாதிரி மழைக்காலம், குளிர்காலத்தில் பூண்டு ஈரப்பதத்தோடு இருக்கும். அதனால் அதோட தோலை உரிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இனி அப்படி நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. பூண்டை இந்த மாதிரி தனித்தனியாக பல்லாக உதிர்த்து எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் காய் வடிகட்டி அப்படி இல்லைனா இது போல் ஓட்டை போட்ட பாத்திரம் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் எதுனாலும் பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக்கை தவிர்த்துடுங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் பூண்டை கொட்டி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம பூண்டு உதுத்து வச்சிருக்கிற அந்த ஓட்டை போட்ட பாத்திரத்தை இந்த தண்ணிக்கு மேலே வச்சு விட்டுருங்க. இப்போ இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஏன்னா பூண்டு குக் ஆகிடும். ஒரு 2லேருந்து 3 செகண்ட் வச்சா போதுங்க. பூண்டு நல்லா லேசாக சூடு ஏறி வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடு. சப்போஸ் இது போல் தனியாக தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பால் காய்ச்சும் போது கூட இதை செய்யலாங்க. ஏன்னா பால் காய்ச்சி நல்லா கொதி வந்த பிறகு இந்த பால் சூடாக இருக்கும். இதுக்கு மேலே இது போல் பூண்டை
இந்த மாதிரி ஓட்டை பாத்திரத்தில் வச்சுட்டு பால் பாத்திரம் மேலே வச்சுடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா பாலோட சூடு அந்த ஆவி வழியாக அந்த பூண்டு மேலே இறங்கும். இதனால பூண்டோட தோல் நல்லா சாஃப்டாக இருக்கும், நம்ம உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு தோலை ரொம்ப சுலபமாக உரிக்கிறதுக்கு நல்லா அதோட சூடு குறைஞ்ச பிறகு ஒரு துணிப்பையில் போட்டுக்கோங்க. இந்த துணிப்பையை நல்லா மூட்டை போல் கட்டிட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா தட்டிட்டு இது போல் தேய்ச்சி கசக்கி எடுங்க. அவ்வளோதாங்க, பூண்டோட தோல் தனியாக உதிர்ந்து வந்துடும். நீங்கள் கத்தியோ கையோ யூஸ் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. நம்ம இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக பூண்டை கிலோ கணக்கில் கூட தோல் உரித்து எடுக்கலாங்க. நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேலையை இது ரொம்பவே சுலபமாக்கும். இந்த மாதிரி பூண்டை எளிமையான முறையில் உரிக்கிறதுக்கு இது போல் வடிகட்டியை பயன்படுத்துங்க. இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் ஐடியாங்க. நம்ம வீட்டில் கல்யாண பத்திரிக்கைலாம் கொடுத்தாங்கன்னா அதில் இந்த மாதிரி சாமியோட அந்த லாக்கெட் மாதிரி நமக்கு கிடைக்குங்க. இது நீங்கள் அந்த கல்யாண பத்திரிக்கையிலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது போல் கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த சாமி ஃபோட்டோவுக்கு பின் சைடில் டபுள் சைட் டேப்பை ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்ட பிறகு அந்த டபுள் சைட் டேப் மேலே இருக்க ரேப்பரை கிழிச்சு எடுத்துருங்க. இப்போ நான் எழுதாத பேனாவோட மூடி ஒன்று எடுத்துருக்கேன். அதை இந்த டபுள் சைடு டேப் மேலே ஒட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ இன்னொரு சின்ன துண்டு டபுள் சைடு டேப்பை கட் பண்ணி எடுத்துட்டு அதை அந்த மூடியோட இன்னொரு சைடில் ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ இதை சூப்பரான ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீடுகளில் ஷெல்ஃப் இல்லாத சாமி ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு சிரமப்படுவோம். அப்படிப்பட்ட இடங்களில் இந்த மாதிரி பேனா மூடியும் இன்விடேஷன் கார்டில் இருக்க அந்த சாமி ஃபோட்டோ இருக்கிற மெட்டலையும் இது போல் பயன்படுத்துங்க. ஊதுபத்தி ஸ்டாண்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம். நம்ம பிகினராக இருக்கவங்க அப்படி இல்லைனா புது அரிசி சமைக்கும்போது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம். சில நேரம் அரிசி ஒழுங்காக குக்காக இருக்காது, கொஞ்சம் வெந்து வேகாத மாதிரி இருக்குங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கீங்க, அடுத்த நாள் இந்த சாப்பாடை இது போல் கூட பயன்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் வெந்து வேகாத அரிசியாக இருந்ததுன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் முந்தின நாள் போட்டு வச்ச பழைய சாப்பாடு தாங்க எடுத்திருக்கேன். அந்த சாப்பாடை அந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி அந்த சாதத்தில் தண்ணி இல்லாதவாறு நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் குக்கரில் எடுத்துட்டேன். நான் இப்போ பழைய சாப்பாடு செய்கிறேன். நீங்கள் சரியாக வேகாத அரிசியையும் தண்ணியில் போட்டுட்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சாப்பாடை நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோங்க. இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். இப்போ குக்கரோட மூடியில் கேஸ் கட்டை மட்டும் போட்டுக்கணும். அதே போல் குக்கர் மூடியில் இருக்க வெயிட்டை கலட்டி வச்சிடணும். கண்டிப்பாக இதில் வெயிட் போடவே கூடாது. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரோட மூடியை டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த விசில் போடுற இடத்து வழியாக இந்த வால்வு பகுதி வழியாக ஆவி வெளியில் வருங்க. நல்ல ஆவி வேகமாக வெளியில் வரும்போது இந்த குக்கரோட வெயிட் அதாவது விசிலை இதில் மாட்டிடுங்க. இதை போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணணுங்க. இதை மறந்துடாமல் செய்யுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த குக்கருக்குள்ளே ஒரு விதமான ப்ரெஷர் இருக்கும். குக்கரோட ஹீட்டு இது எல்லாம் சேர்ந்து உள்ளே இருக்கிற பழைய சோறை நல்லா சூடான புது சோறாக மாற்றி கொடுக்கும். சரியாக வேகாத அந்த சோறையும் சரியான பதத்தில் வேகிறதுக்கும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.